ஹாய் ஹலோ அண்ட் ஒன்ஸ் அகேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆஃப்டர் அ லாங் டைம் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பீடாக் நம்மள வந்து ஒரு சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல இணையறாரு. பீடாகோட கயானா அமேசான் வாரியர்ஸ், சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் ஆகிய அமெரிக்கன் பிரான்ச்சைசிய 85 ரன்ஸ் அடிச்சு டிஃபெண்ட் பண்ணி, அது 85 ரன்ஸ் நீ டிஃபெண்ட் பண்ணணும்னா உன்னோட முட்டியில இருக்கிற ஏசிஎல் டேர் ஆக்குனா தான் டிஃபெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சின்ன கோல் இருந்ததுனால ஏசிஎல் டேரோட டைட்டில் அடிச்சிருக்காரு. பீடாக் செலிப்ரேஷன்ஸ்ல ஏசிஎல் டேர் ஆயிடுச்சு. பட் யூ கிவ் தட் அவே ரைட். ஒரு சரியான விக்டரிக்கு எதுக்கு நீ போய் ஏதோ கம்பளி விரிச்சா மாதிரி போய் பிச்சில படுத்திருந்த நீ? அடிச்சு தள்ளிட்டாருப்பா செப்படி. எழ முடியல, அப்படியே மல்லாந்து படுத்துட்டு இருக்கேன். எல்லாரும் செலிப்ரேஷன் நினைச்சுன்னுக்குறான். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து தூக்குனாங்க, அதை கட்ட மாட்டேன்றாங்க டிவியில. முரட்டு காலன்னு நான் சொல்றேன்றதுனால வந்து என்ன மோதி பின்னாடி வந்து நீ மோதுறாரு. பின்ன எழ முடியாம படுத்துட்டு இருக்கேன் நானே. நான் என்னமோ செலிப்ரேஷன் இது பண்ணிருக்கேன்னு சொல்லியோ செத்துக்கத்து போட போறேன். தூக்குங்க, 2-3 பேர் வந்து தூக்குனாங்க, அதை காட்ட மாட்டேன்றான் டிவியில. நான் எழ முடியாம மூச்சு முட்டை படுத்துட்டு இருக்கேன், அதை காமிச்சிட்டு இருக்காங்க. அதை நிறைய பேர் இதுல போட்டு ட்விட்டர்ல போட்டு பாரு செலிப்ரேஷன் இல்லையா, உயிரே போயிடுச்சுன்னு நினைச்சேன். முரட்டு காலன்னு தெரியாம சொன்னேன். முரட்டு காலன்னு உள்ள பேட்டிங்லயும் காமிச்சாரு, போலிங்லயும் காமிச்சாரு. ஒரு இடி இடிச்சாரு பாரு பின்னாடி வந்து. ஒரு நிமிஷம் எனக்கு தலையே கிருகிருன்னு சுத்திச்சு. எனக்கு சரியல் எக்ஸ்பீரியன்ஸ் தம்பி. எனக்கு இந்த மேட்சை பார்த்த உடனே என்ன தெரியுமா ஞாபகம் வந்தது? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ரொம்ப வருஷம் முன்னாடி எனக்கு 10 வயசு இருக்கும்போது இந்த மாதிரி நான் மேட்ச் ஒன்று ஆடி இருக்கேன். ஆனா இந்த கேம் ஹஸ் சின்ஸ் எவால்வ்ட். இந்த மாதிரி ஸ்கோரிங் கேம்ஸ், லோ ஸ்கோரிங் கேம்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. 80 நாங்களும் டான் பாஸ்கோ அண்டர் 10 மேட்ச், பிஎஸ்பிபி கேகே நகர் வர்சஸ் டான் பாஸ்கோ. நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி, அது வந்து மால்டோவா டிராஃபி, மால்டோவான்னு ஒன்று வரும், போர்ன்விட்டாவோட சிஸ்டர் கம்பெனி மாதிரி அது ஒன்று வரும். அந்த டிராஃபி அதுல ஃபர்ஸ்ட் நாங்க பேட்டிங் ஆடி 85 ஆல் அவுட், திருப்பி அவங்க 54 ஆல் அவுட். வேற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஒரு ஸ்பின்னர் ஒருத்தன் 8 விக்கெட் எடுத்தான், லெக் ஸ்பின்னர் பி ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னன்னா, ஷார்ஜால எல் சிவராமகிருஷ்ணன் 126 டிஃபெண்ட் பண்ணுவாரு. இப்ப எல்எஸ் வந்து பல பேர் கோச்சிங் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ரிஃபைன்டு ரீபிராண்டட் அவதாரில் வந்திருக்காரு. எல்லா இடத்தையும் சின்ன பசங்களுக்கு ஸ்பின் கோச்சிங் பண்ணிட்டு இருக்காரு. 126 டிஃபெண்ட் பண்ணுவாரு, 6 or 7 விக்கெட்ஸோ எடுப்பாரு. எனக்கு அந்த மாதிரி லோ ஸ்கோரிங் அஃபேர்ஸ் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப நீங்க டிஃபெண்ட் பண்ணது ஞாபகம் இருக்கு. ஏப்பா நீ தம்பி விளையாடின மேட்ச் டர்பன்ல 2009 ஐபிஎல் ஒரு சம்பவம் பண்ணீங்களேப்பா, லோ ஸ்கோரிங் டிஃபென்ஸ். அதை எப்படிப்பா மறக்க முடியும் உன்னால? என்னோட டெபியூ கிடையாது, ஆனா டெபியூ மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கேம் ஆடி டெபியூ, ஃபர்ஸ்ட் டைம் டெபியூலயே பேட்டிங் போலிங் பண்ணாம அதுக்கப்புறம் லாஸ்ட் கேம்ல டெபியூ பண்ணேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம்ல ஒண்ணுமே கிடைக்கல, ஒரு கேட்ச் மட்டும் கிடைச்சது. அந்த கேம் எனக்கு ஞாபகம் இருக்கு. 120 ஆட் 119 டிஃபெண்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன், பஞ்சாப் கிங்ஸ் 11 பஞ்சாபோட. எனிவே கமிங் பேக் டு டாபிக், பயங்கரமா கிரிக்கெட்ல எக்கச்சக்கமா இப்ப நியூஸ் போயிட்டு இருக்கு பீடாக். எல்லாரும் வந்து ட்ரேடெல்லாம் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீ உன்னோட சேனல்லாம் ட்ரேடு சொல்லியிருக்க போல இருக்கு. நான் கடும் பிஸி, இங்க ஃபுல்லா பசங்களுக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. டிஎன்பிஎல் பசங்களுக்கு, அதுக்கப்புறம் எங்களோட இடிபிஎல் ப்ரிப்பரேஷன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு, அங்க சைனிங்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி டிராவல் நிறைய இருக்கிறதுனால என்னால வீடியோஸ் போட முடியல. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் ஏன் வீடியோஸ் போடலன்னா, ஆணியே இல்லாத இடத்துல எதுக்கே ஆணி தேடுறீங்க? ஆணியே இல்ல, எதுவுமே நகரல, யாருமே ட்ரேடு கன்ஃபார்ம் பண்ணல. இந்த பக்கம் என்னன்னா சிஎஸ்கேக்கு ஹார்திக் பாண்டியா வந்துட்டாருங்கிறாங்க, இன்னைக்கு என்னடா பர்பிள் பாண்டியா அப்படிங்கிறாங்க. சி லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் பீடாக். நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கேஸ் பிரசன்ட் பண்றேன். அதாவது எவ்ரிபடி வாண்ட்ஸ் அ பிளேயர் லைக் ஹார்திக் பாண்டியா. இல்ல ஹார்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர் எல்லா பிரான்ச்சைசிக்கும் வேணும். நீ சொல்ற மாதிரி உன்னோட ஆங்கிள் 3 டைமென்ஷனல் பிளேயர். போலர் நியூ பால்ல போடலாம், பேட்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஃபினிஷர் அடுத்ததான் நான் கேப்டன்சிக்கே போவேன். வெதர் சம்படி வாண்ட்ஸ் ஹார்திக் as a கேப்டன்ங்கிறது அடுத்த பேச்சு. இப்ப என்ன ஆகும் ஒரு ட்ரேட் விண்டோல? நான் சின்ன உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து பஞ்சாப் கிங்ஸ் 11 பஞ்சாப்ல இருக்கும்போது செகண்ட் இயர்ல ஷிக்கர் தவன் வந்து சன்ரைசர்ஸ் விட்டு போறதுன்னு ட்ரேடு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப வந்து ஷிக்கர் என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு வேணாம், எனக்கு இது செட் ஆகலைங்க, என்னை விட்டுடுங்க, நான் ஆளை விட்டுடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டாரு. ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆர் லுக்கிங் டு ட்ரேட் அவுட் ஷிக்கர் தவன். ஏன் ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு கேலிபர்ல பிளேயர் திருப்பி கிடைக்காதுங்கிறதுக்காக ட்ரேட் பண்ணுவாங்க ஃபார் அ பிளேயர் தட் கம்ஸ் இன் ரிட்டர்ன். நாங்க வந்து பஞ்சாப் கிங்ஸ் we had almost secured the deal, Pidog. I am not joking. Shikhar Dhawan was all but heading to Punjab Kings. 24 hours ஜோக்லாம் அடிக்கல, 24 மணி நேரத்துல it all went கோல்டா போயிடுச்சு. அதாவது எப்படின்னா சுத்தம் ரெஸ்பான்ஸே கிடையாது. they were about to send a mail, ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் போர்ஷன் ஆஃப் மணி, அண்ட் ஷிக்கர் வாஸ் ஹெடட் our way. உனக்கு ஞாபகம் இருக்கும், அந்த வருஷம் தான் நீ வரப்போற பஞ்சாப் கிங்ஸுக்கு, நீ கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு வரப்போற. நாம அப்படியே நான் சொன்னேன் உங்ககிட்ட, முடிய போதுரா அப்படின்னு. 24 ஹவர்ஸ்ல முடிஞ்சு he went to டெல்லி.
விஜய் சங்கர், அபிஷேக் சர்மா அண்ட் ஷாபாஸ் நதீம் நினைக்கிறேன் 3 பேர் கொடுத்தாங்க. he went all the way to Delhi and Delhi he had a couple of very good years. இன்ஃபேக்ட் அந்த வருஷம் நான் பஞ்சாப்ல முடிச்சுட்டு நான் டெல்லிக்கு போயிட்டேன் அடுத்த வருஷம் நானும். பட் எதுக்கு நான் அதை சொல்றேன் அப்படின்னா, ஹார்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயரை கொடுக்கும் போது இப்போ வந்து we are talking about a 5 times champion, okay, Mumbai Indians. We are talking about another 5 time champion which is Chennai Super Kings. We are talking about a 3 time champion which is KKR. Okay, இந்த 3 டீமை பத்தி நிறைய பேச்சு அடிப்படுது. இப்ப நான் மும்பை இந்தியன்ஸா உட்காந்துருக்கேன் அப்படின்னா, why will I want to part away with Hardik Pandya such that these teams do very well? இது 2 ஆங்கிள் இருக்கு. இல்ல நான் 2 ஆங்கிள் இருக்கு, நான் சொல்றதை உங்ககிட்ட முடிச்சிடுறேன். 2 ஆங்கிள் இருக்கு. ஒண்ணு வந்து the team has to benefit. ஒரு பிளேயரை கொடுத்து எனக்கு இன்னும் பிளேயர் வந்தா என் டீம் ஸ்ட்ரெங்தன் ஆகுது இல்ல ஈக்குவல் ஆகுதுன்னா நான் கொடுப்பேன். ரெண்டாவது, why will I strengthen another team? நீ இப்ப என்ன சொல்ல போறேங்கிறது எனக்கு தெரியும். ஹார்திக் பாண்டியா நான் இங்கதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஆங்கிள் நீங்க எடுத்துன்னு வந்தீங்கன்னா that doesn't suffice. ஒரு பிளேயரால என்ன சொல்ல முடியும்னா, எனக்கு இங்க வேணாம் என்ன விட்டுடுங்கன்னு சொல்ல முடியும். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு திஸ் டீம்னு ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மேல சொல்ல முடியாது. நீ ஒரு 2-3 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரான்ச்சைசி போய் பார்ப்பா, இந்த 2 டீம்ல எனக்கு யாரு கொடுத்தாலும் ஓகே, நீ எங்க போறன்னு வேணா கேட்கலாம். பட் இன் திஸ் கேஸ் ஹார்திக் பாண்டியா கேன் வெரி வெல் டிசைட் எந்த டீம் வந்து ஒரு 10க்கு 5 ரேட்டிங்ல இருந்து 8 வரைக்கும் போகுதுங்கிற போது this deal will not close that early and don't count out Hardik going elsewhere also. என்னோட ஒப்பீனியன்ல don't count that out. ஏன்னா சிஎஸ்கேவால என்ன கொடுக்க முடியும்? பேச்சு என்ன அடிப்படுது? ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஒரு டூபேன் அடிப்படுது. கேகேஆரால் என்ன கொடுக்க முடியும்? கேமரூன் கிரீனை கொடுத்து ஒருவேளை கேமரூன் கிரீன் பிம்பிள்கி பிலாபின்னு ஆஷஸ் போயிட்டாருன்னா நெக்ஸ்ட் இயர். ஸோ இட் இஸ் வெரி, எனக்கு தெரிஞ்சு அவர் கேகேஆருக்கு நான் ஒன்லி 1 அக்கேஷன்ல ஒத்துப்பேன். கேகேஆர்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஹர்ஷித் ராணா, இன்னொன்னு ரிங்கு சிங், இந்த 2 பேரை கொடுத்தாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீம் கெட் ஸ்ட்ராங்கர். அந்த கேஸ்ல வேணா யோசிப்பேன் வழி, மற்றபடி ஐ டோன்ட் திங்க் இட் ரியலி மேக்ஸ் எனி சென்ஸ். நான் ஓவர் டு யூ பிடா. ஒரு பாயிண்ட் பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. நோ பிளேயர் கேன் டிசைட் வேர் ஹி வாண்ட்ஸ் டு கோ. அந்த ட்ரேடு ஒன்னே ஒன்று நீங்க சொல்ற மாதிரி, எப்பா எனக்கு somehow I'm not feeling myself comfortable in this space, please let me go, like how Sanju Samson opened out to Rajasthan Royals. ஓகே, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப எனக்கு தெரிஞ்சதா நான் சொல்றேன். டீல் எப்படி 2 பேர்கிட்டையும் இவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னா, அங்க வந்துட்டு சிவம் தூபே, கலீல் அஹ்மத் அண்ட் அன்சுல் கம்போஜ் 3 பேரை கேக்குறாங்க. 3 பேரை கேக்குறாங்க. கரெக்ட். இன்னொன்னு சொல்றேன், இப்ப அவங்க வந்து சிவம் தூபே எடுத்துன்னு வந்தா ஷெர்ஃபேன் ரதர்ஃபர்டுக்கு பதிலா சிவம் தூபே ஒரு லோக்கல் பிளேயர் பியூட்டிஃபுல்லா கவர் அப் ஆயிடும். இன்னொன்னு சொல்றேன், ட்ரெண்ட் போல்ட்ட இந்த ஐபிஎலுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், கேம் போயிருச்சு அவருக்குன்னு. மும்பை கேப்டவுன் இப்ப they have released Trent Bolt from the retention list. ஓகே, ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பதிலா கலீல் அஹ்மத் உள்ள வந்தானா, கலீல் அஹ்மத் has been absolutely exceptional for CSK. பாவம் வந்துட்டு இன்ஜுரி வந்துருச்சு. சோ 2 ஃபாரின் ஸ்லாட். The other talk is P-Dog. போன வருஷமே கலீல் அஹ்மத் சிஎஸ்கேல இருந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் கேட்டிருந்தாரு. If you remember, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, லாஸ்ட் இயரே கலீல் அஹ்மத் wanted to go. There were talks that Khalil Ahmed wanted to be let go of. அது இப்ப எங்க இருக்குன்னு தெரியல. when a player says எனக்கு வேணாம், let go of me அப்படின்னு சொல்லும் போது the franchisee eventually has to adhere to it and at some stage has to consider it. I want to rule this out. பட் ஆனா நீ யோசிச்சு பாரு, சிஎஸ்கே மட்டும் டூபே, கலீல், கம்போஜ் 3 பேரையும் கொடுத்தா இந்தியன் சீமருக்கு எங்க போவாங்க? அவன் பாத்தியா, சப்போஸிங் ஹார்திக் பாண்டியா கொடுக்குறான்னு முடிவு பண்ணாலும் இப்படிதான் உடைப்பான். அவன் முதுகெலும்பு ஒடிஞ்சதுன்னா அவனும் முதுகெலும்பு ஒடிப்பான். So it's not going to be that easy in the trade. நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. அவங்க எப்படி இது பண்ணணும்னா, இப்ப ஹர்திக் பாண்டியா உள்ள வந்துட்டான்னா அவரு ஒரு ஃபுல் டைம் சீமர். ஜெமி ஓவர்டன் வந்து சாதாரணமா போறல, அடிக்கல, இடிச்சிருக்காரு ஜெமி ஓவர்டன். சோ 2 ஃபாஸ்ட் பவுலர் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஒரு பக்கம் ஜெமி ஓவர்டன், இன்னொன்னு யார் சொன்ன? ஹர்திக் பாண்டியா வந்துட்டாருன்னா 8 ஓவர் கவர்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க குருஜப்னீத் சிங்கியோ, முகேஷ் சௌத்ரியோ, ராமகிருஷ்ணா கோஷோ நீங்க வளர்த்து விட்டீங்க அப்படின்னா, ராமகிருஷ்ணா கோஷ் பேட்டிங்கும் ஆடுவாரு. ஓகே, அதுக்கப்புறம் தென் யூ கேன் ஹேவ் தி சர்வீசஸ் ஆஃப் போத் அகீல் ஹுசேன் அண்ட் நூர் அஹ்மத். செமஸ்டாங் ஆயிடும். அங்க பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், அவனோட பிரச்சனையே ஸ்பின் காம்பினேஷன்ல அடி வாங்கி தான் சாகரா மும்பை இந்தியன்ஸ். சோ இப்ப கலீல் அஹ்மதையும் அவன் எடுத்துட்டு வந்துட்டான், சிவம் தூபேவையும் எடுத்துட்டு வந்துட்டான்னா 2 ஓவர்சீஸ் ஸ்லாட் ஓபன் அப் ஆயிடும். போல்ட்டும் அவுட்டு, ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் அவுட்டு, வில் ஜாக்ஸ் ஒருத்தர் மட்டும் ஆடிட்டு 2 ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸையும் அவன் ஆட முடியும். That is Allah Kasan for and Mitchell Santner
or they will try and get someone who is available as a overseas spinner. அவன் ஸ்பின்ன ஓட்டையே இந்த வருஷம் அவன் அடைக்கவே முடியாது. லோக்கல் ஸ்பின்னர்ஸ் அவன்கிட்ட கிடையாது. பேட்டிங் அவனுக்கு வண்டியா இருக்கு. பர்டிகுலர்லி சிவம் துபே வந்துட்டாரு, பெரியப்பா, சூரியகுமார் யாதவ், உங்களுக்கு வில் ஜாக்ஸ். பேட்டிங் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஹர்திக் பாண்டியா போறதுனால அவன் அதை கவர் பண்ணிடுவான். ஸோ ரெண்டு பக்கமும் கெயின் இருக்கு. ஒரு பக்கம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, கேகேஆர்ட்ட என்ன ட்ரேடு கேட்டிருக்காங்கன்னா, இப்ப சொல்றேன் பாருங்க, அங்கிரிஷ் ரகுவன்ஷி அண்ட் கேமரூன் கிரீன் இதைத்தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அதான் சொல்றேன்னா, இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் it looks good that the trade is between CSK and Mumbai will happen, but all of a sudden அவன் கேமரூன் கிரீனை கொடுக்குறான்றான். கேமரூன் கிரீன் இப்ப ஃபுல் ஃபோர்ஸா போலரா வந்தார்னா பியூட்டிஃபுல்லா செட்டில் ஆயிடும் அவங்களுக்கு. இன்னொரு பேட்ஸ்மேன் ரகுவன்ஷி இஸ் a proven commodity now. இப்ப ரகுவன்ஷி உள்ள வந்துட்டாருன்னா அவன் அங்கேயே இது பண்ணுவான். பட் நான் எப்படி யோசிப்பேன்னா, ஃபாரின் ஸ்லாட் 2 ஸ்லாட் ஓப்பன் அப் ஆகும் சிஎஸ்கே கொடுத்தேன்னா. ஆஷா நான் ஜெயிக்கணும்னு பார்ப்பேன் ஆஷா, அடுத்தவன் ஸ்ட்ரென்தன் ஆகணும்னு பார்த்தா நான் மேல வர முடியாது ஆஷா. ஸோ நான் என்ன பண்ணுவேன், சிஎஸ்கேவோட தான் இந்த ட்ரேட் இது பண்ணுவேன். இப்போ நான் சிஎஸ்கேல இருந்தா கிளீனா சொல்லிடுவேன், கலீலியும் சிவம் துபேயும் மட்டும்தான் கொடுப்பேன், அன்சுல் கம்போஜை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 1:2 ட்ரேட் தான் நான் பண்ண பார்ப்பேன். ஏன்னா ஐ வுட் வாண்ட் டு கீப் ஒன் இந்தியன் சீமர் ஈவன் தோ ஐவ் given you options. over to you. இல்ல இப்ப நான் உங்ககிட்ட வந்து நிஜமாவே கேட்கறேன். இப்பதான் நீ கயானா அமேசான் வாரியர்ஸ்க்கு ஜெயிச்சுட்டு வந்திருக்க ட்ராஃபி. உனக்கும் ஓரளவுக்கு யூ நோ திங் ஆர் டூ அபவுட் பில்டிங் டீம், ரைட்? இப்போ வந்து சிஎஸ்கேவோட பிக்கெஸ்ட் ஹோல் எங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பேட்டிங்ல கிடையாது. டாப் ஆர்டர்ல தே ரீசனபிளி ஸ்ட்ராங். நீ சொல்ற கதைப்படி ஹார்திக் பாண்டியா வந்தா அதுவும் இட் ஸ்ட்ரெங்தன்ஸ் தேர் மிடில் ஆர்டர் அண்ட் ஃபினிஷிங். அக்ரி. அன்சுல் கம்போஜ் கலீல 2 பேரையும் நீ கொடுத்தனா, யூ ஆர் டெல்லிங் மீ தட் அக்கீல் ஹுசேன், நூர் அஹமத் அண்ட் ஓவர்டனை வச்சு நான் போலிங் அட்டாக் ஓட்டிடுவேன் நெக்ஸ்ட் இயர். ஆனஸ்ட் காட் நீ சொல்லு, இந்த போலிங் அட்டாக் வச்சு ஓட்டுவியா? கஷ்டம் தான் ஆஷா. அத இல்ல எல்லா பக்கமும் நீ வந்து இது பண்ண முடியாது ஆஷா. இப்போ பேட்டிங் நான் உன ஃபால்ட் பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, இட் இஸ் a very இது எப்படி சொல்றதுன்னா, ஹார்திக் பாண்டியாவை கொடுக்கறது இஸ் a big give away from மும்பை. ஓகே, கரெக்டா நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுது. பட் என்ன இதுல விஷயம்னா, that particular hold or that particular combination or relationship is not going to happen. அது வந்து அந்த ஸ்பிளிட் நடக்க போகுது. Mumbai also know that. The rest of the 9 teams also know that. அதுல ஒன்னும் there is no mystery or rocket science behind it. பட் இதுல என்ன பியூட்டினா, மும்பை எப்படி யோசிப்பான்னா, நான் இவனை கொடுத்தேன்னா, நீ let's all face this, okay? ஒரு பிளேயரை கொடுக்கும்போது you are running a risk with an equally running horse in the race. அவனோட ஈக்குவலா ஓடுற ஒருத்தனை நீ ஒரு பிளேயரை கொடுத்து ஸ்ட்ரெங்தன் பண்ண போற. சோ நீ அந்த பிளேயரை கொடுத்து ஸ்ட்ரெங்தன் பண்ணும்போது உன்னோட ஸ்குவாட் ஈக்குவலி இஃப் நாட் பெட்டரா ஸ்ட்ரெங்தன் ஆலேனா, நீ ஸ்ட்ரெயிட்டவே ஒரு ஸ்லாட் அவனுக்கு கன்சீட் பண்றதுல அந்த டாப் 4 ஸ்லாட்ல அதை கன்சீட் பண்ணும்போது மும்பை எப்படி யோசிப்பானா, எஸ் எனக்கு ஹார்திக் பாண்டியாக்கு பதிலா கலீலும் டூபேவும் கிடைச்சா என்னோட 11 சார்டட். பட் நான் உன் முதுகெலும்பு ஒடிக்கலையே, தட் வில் நாட் சஃபைஸ். நான் உனக்கு புரியுது இல்ல? இப்ப நீ வந்து நம்ம 2 பேருமே மும்பைல உட்காந்துருக்கோம், இப்படிதானே யோசிப்போம் இல்லையா? கரெக்டா ஷா. பட் எப்படியும் அந்த பிளேயரை என்னால வச்சுக்க முடியாது. அந்த பிளேயர் டிசைட் பண்ணிட்டான் நான் அந்த பிரான்ச்சைசி விட்டு போறேன்னு. எவ்வளவு பெஸ்ட் மைலேஜ் என்னோட டீமுக்கு என்னால எடுக்க முடியும்னு நான் பார்ப்பேன். இந்த சிச்சுவேஷன்ல முதுகெலும்ப உடைக்கிற சிச்சுவேஷன்ல நான் இல்ல. நான் உனக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்குறேன். நம்ம கேகேஆர் அண்ட் சிஎஸ்கே மட்டும் பேசுறோம்ல, உதாரணத்துக்கு நம்ம வெளில போலாம், பஞ்சாப் கிங்ஸுக்கு போவோம். பஞ்சாப் கிங்ஸுக்கு போயிட்டு நான் பஞ்சாப் கிங்ஸ்ட சொல்றேன், எனக்கு மார்க்கோ யான்சன் / அஸ்மதுல்லா ஒமர்ஜாய் கொடுத்துரு, ஆல்சோ கிவ் மீ பிரியான் ஷாரியா ஆர் கிவ் மீ சுயான் ஷெட்கேன் நான் கேட்கிறேன். தட்ஸ் a very viable trade. நீ வந்து வெரி 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 க்ளோஸ் டோர்ஸ்ல 2 பிரான்ச்சைஸியை பத்தி மட்டும் நீ யோசிக்கிற. there are other places. Let's go to Rajasthan Royals. Let's say give Hardik for Yashasvi Jaiswal. போன வருஷம் it didn't look like he really enjoyed himself up top. சரி, ஓகே, Yashasvi Jaiswal வேணாம், give me a Dhruv Jurel and Tushar Deshpande. That seems like a viable trade. Or give me a Sam Curran and a Dhruv Jurel or a Yashasvi Jaiswal. I'll give you Hardik Pandya because I am giving you a 2 and நீ சொல்ற மாதிரி டபுள் டியூட்டி பிளேயர். அங்க ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நான் லெஃப்ட்ல சன்ரைசர்ஸ் பக்கம் போறேன். சன்ரைசர்ஸ் பக்கம் போயிட்டு நான் சொல்லலாம், give me an Indian batter. I'll give you Hardik Pandya. Give me an Indian batter and an overseas bowler. Or give me an Indian bowler. அங்கேயும் போலாம். நீ இந்தியன் பேட்டர் நீ கேட்கும்போது you can go for somebody like an Ishan Kishan also. You can ask,
பீன் அ ப்ரீவியஸ் இந்தியன், பீன் அ ப்ரீவியஸ் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர். அது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் வேல்யூல வருது இல்ல. கேன் கோ ஃபார் சம்படி லைக் அவன் நீ சொல்ற அந்த இந்தியன் ஸ்பின்னர் கதை, அவன் லெக் ஸ்பின்னர் பேர் என்ன, சிவாங் குமார். நீ சிவாங் குமாரையும் இஷான் கிஷனையும் கூட நான் ஹார்திக் பாண்டியா கொடுக்குறேன்னு கேட்கலாம். யூ ஆர் ஜஸ்ட் க்ளோசிங் யுவர் டோர்ஸ் ஃபார் 2 டீம்ஸ். வெல்ல எங்கோ இருக்கே. கரெக்ட் ஆஷா. இப்ப நான் என்ன சொல்றேன் திருப்பி What about Delhi? KL Rahul. What about Delhi? அவனுக்கு மும்பைக்கு இந்த ரூட் ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் இப்பயே எழுதி கொடுக்குறேன். they are going to go hard for either சோனி பேக்கர் ஆர் ஜோஷ் டங் in the auction. ஓகே, இப்ப நான் வந்து கலீலையும் சிவம் தூபையும் வாங்கிட்டேன்னா எனக்கு 2 ஓவர்சீஸ் ஸ்லாட் ஓபன் அப் ஆகுது. ஸோ சாட்னர் ஷூர்லி கம்ஸ் இன் டு த பிக்சர், வெல் ஜாக் ஷூர்லி கம்ஸ் இன் டு த பிக்சர். 2 பிளேயர் உள்ள வந்துடுறான். எனக்கு இன்னும் ஸ்பேஸ் இருக்கு. அந்த சோனி பேக்கர் நான் திருப்பி சொல்றேன், யூ வில் பி எ ரெவலேஷன் இன் ஃபியூச்சர். ஸோ அவங்க எப்படி போவாங்கன்னா அவங்க அந்த மாதிரி டியரவே குக்கி எடுக்கணும்னு பார்ப்பாங்க. பணமும் அவங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு எப்படி ரிசர்வ் பண்ணுறதுன்னு எடுத்துன்னு வந்துட்டு இந்த 2 பேர்ல ஒருத்தர் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா இன்னொரு ஓவர்சீஸ் ஸ்லாட் வேற அவங்களுக்கு ஈஸியா இருக்குங்கும் போது there is a good chance that it's going to strengthen their spin attack also. இந்த ட்ரேட் தான் வந்து அவங்களுக்கு பெஸ்டா ஒர்க் அவுட் ஆகும். இப்ப கிரீனை நீங்க எடுத்தீங்கன்னா இப்ப என்ன ஆகும், எந்த ட்ரேட் ஒர்க் ஆகும்ங்கற கலீலும் சிவம் தூபையும் தான். ஏன்னா ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட ரிலீஸ் பண்ணுவாங்க. இவர் வந்துட்டாருன்னா ட்ரெண்ட் போல்ட் 12.5 கோடி, ட்ரெண்ட் போல்ட் 12.5 கோடி, ட்ரெண்ட் கோல்ட் ரிலீஸ் பண்ணா இந்த 2 பேரையும் வச்சுட்டு யாராவது ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஜாஷ் டங்கோ இல்லைன்னா ப்ராபப்ளி நான் ஸ்ட்ரிப்பி சொல்றேன் சோனி பேக்கர் தான் போவாங்க. சோனி பேக்கரும் நிறைய போவாரு. அவங்க வந்து சார்ட் அவுட் ஆயிடும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இத்தனை நேரம் வந்து மும்பை எப்படி யோசிப்பான் அப்படிங்கறத நம்ம பேசணும். பட் ஆனஸ்டா ஸ்ட்ரெயிட்டா உனக்கு சொல்றேன், நிறைய ஃபேன்ஸ் ஒத்துப்பாங்களா இல்லையான்னு எனக்கு இது தெரியாது. தே சம்டைம்ஸ் அண்டர் வேல்யூ, அதாவது சிஎஸ்கேவோட கேம்பெயின் நடக்கும்போது தே அண்டர் வேல்யூ சர்டன் பிளேயர்ஸ். நான் ஒத்துக்கிறேன், சிவம் டுபே ஹஸ் ஹேட் சம் வெரி ஆர்டினரி டிராப்ஸ் இன் த ஃபீல்ட். I am again telling you, Shivam Dube will be a beast if you let go of him. அவன் வெளியில போனா சுள்ளுக்கு எடுத்துருவான். இப்பவே நான் சொல்றேன், சிவம் டுபே இஸ் a rare commodity in India. Left-handed batter, long levers, can strike a long ball. Utilization தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பர்சனலா ஃபீல் பண்றேன் சிவம் டுபேவை சிஎஸ்கே லாஸ்ட் 2 இயர்ஸ் சரியா யூட்டிலைஸ் பண்ணல. த ரிக்வயர்டு கான்ஃபிடன்ஸும் அவனுக்கு கொடுக்கல, அவனை சரியா யூட்டிலைஸும் பண்ணல. அப்படிங்கிற பட்சத்துல ஐ ஃபீல் சிவம் டூபேவை லெட் கோ பண்ணக்கூடாது. நீ சொல்ற அதே கான்செப்ட்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஒரு சிவம் டூபே கொடுத்துட்டு ஹார்திக் பாண்டியாவை சிஎஸ்கே எடுத்தாங்கன்னா கூட மும்பை ஸ்ட்ரெங்தன் அப் அண்ட் சிஎஸ்கே ஆல்சோ ஸ்ட்ரெங்தன் அப். பட் நீ சொல்ற கதைக்கு ஐ பிலீவ் சிவம் டூபே இஸ் நாட் அ பிளேயர் டு லெட் கோ. ரொம்ப நாளா இருந்திருக்காரு சிஎஸ்கே பிளேயரா, என்னோட பர்சனல் வியூ இது. பட் த ட்ரேட் ஹேசன்ட் ஹேப்பன். It is far from happening. KKR are in the mix. Mumbai Indians will definitely look at several viable options before freezing on one. அவ்வளவு ஈஸியாலாம் இந்த ட்ரேட் முடியாது. கரெக்டா ஷா, நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன் ஷா. நான் எப்படி யோசிப்பேன்னா என்னோட ப்ராப்ளம் என்னோட ஓவர்சீஸ் காம்பினேஷன் இன் மும்பை நெவர் கிக்ட் அப். தட்ஸ் an absolute bottom line. அவங்க கஷ்டப்பட்டாங்க. எந்த ஓவர்சீஸ் காம்பினேஷன் ஆடுறதுன்னே அவங்களுக்கு தெரியல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் an intelligent think tank like Mumbai Indians 5-time champions. ஒரு பக்கம் ரதர்ஃபோர்ட் ஆடுறாங்க, டிராப் பண்றாங்க, ஒரு பக்கம் ஜாக்ஸ் மேல வராரு, அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ட்ரெண்ட் போல்ட் சரியா போலிங் போடல, ஒரு மேட்ச் அல்லா கசன் ஆடுறாரு, சாண்ட்னர் ஆடினாரு, இன்ஜுரி ஆயிட்டு போயிட்டாரு, அவருக்கு பதில கேஷவ மகாராஜ கொண்டு வந்தாரு. காம்பினேஷன் அவங்களுக்கு செட்டிலே ஆகல. நான் சிஎஸ்கேல உக்காந்தேன்னா இந்த 2 பேரையும் கொடுத்துருவேன். பென் ஸ்டோக்ஸ ஆல் அவுட் போய் எடுத்துருவேன். பென் ஸ்டோக்ஸ், ஜெமி ஓவர்டன், ஹர்திக் பாண்டியா, ஈதர் ஒன். பென் ஸ்டோக்ஸ் ஆட முடியுமா? ஏன் ஆட முடியாது? மெகா ஆக்ஷன் புல் அவுட்ல எனக்கு தெரிஞ்சு வரலாம் தான் நினைக்கிறேன் ஆஷா. இப்ப ரிட்டையர் வேற ஆயிட்டார் ஆஷா அவரு. நவ் இஸ் ரிட்டையர்ட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஐ திங்க். எனக்கு தெரியல. நான் இப்ப இதை சொல்றேன் எப்படி இருக்கு பாருங்க. பென் ஸ்டோக்ஸ், ஜெமி ஓவர்டன், ஹர்திக் பாண்டியா, ராமகிருஷ்ண கோஸ், அகில் ஹுசேன், நூர் அஹமட். இதை விட என்னையா போலிங் பண்ணும் உனக்கு? இதை விட என்னையா போலிங்? பென் ஸ்டோக்ஸையும் நான் உள்ள கொண்டு வந்தேன்னா பேட்டிங் கார்டு என்ன? சாரி பிடா, நான் செவரல் டைம்ஸ் உன்னோட டிஸ்அக்ரி பண்றேன்னு பிளேட்டண்டா சொல்ல மாட்டேன். இந்த போலிங் அட்டாக் ரொம்ப சுமாரா இருக்கு பிடா. சாதாரணமா இல்ல, நீ சொல்ற உன்னோட லாங்குவேஜ்ல இன்னும் சொல்லணும்னா படு சுமாரா இருக்கு இந்த போலிங் அட்டாக். கரெக்ட் ஆஷா. தேர்ட் ஆக்ஷன் ஆஷா, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது ஆஷா. வெளியில ஆளே கிடையாது உங்களுக்கு. அப்ப நீ ஏன் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜாஷ் டங், சோனி பேக்கர் எடுக்கணுங்கிற? சேப்பாக்ல பவுன்ஸ் இருக்கு. ஏன் சிஎஸ்கே அவங்க 2 பேர்ல ஒருத்தர் எடுக்க கூடாது? நேத்தன் எல்லிஸ் வேற இன்ஜுரில கம்பேக் பண்ணுவாரு. நீ அவங்க 2 பேரையும் வச்சு ஆட.
நான் எப்படி அவங்க யோசிப்பேன் லுக் ஃபார் an இந்தியன் ஸ்பின்னர். நோ, இந்தியன் நான் ஸ்பின்னர் தான் இந்திய. கொஞ்ச நாள் முன்னாடி அந்த நியூஸ் ஓடிந்தது, சாய் கிஷோர் வந்து சேர்ந்துட்டார் சென்னைக்கு அப்படின்னு அந்த நியூஸ் ஓடிந்தது. why don't you go all out to get a good spinner? அதையும் சொல்லிடுறேன். அந்த டாக்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்துட்டு நகரல. அதனாலதான் அதை கொண்டு வரல நானு. நகரல இல்ல, ஜிடி ரெஸ்பாண்டே பண்ணல. ஊர்வில் பட்டேல கொடுத்துட்டு நான் கொடுக்கறேன், சாய் கிஷோரை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனா அது நகரல. நகராததை சும்மா தேவையில்லாம மக்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு தான் பாசிபிலிட்டி. ஒண்ணு அவர் சென்னைக்கு போறாரு, இல்லைன்னா கேகேஆர் போறாரு. பர்டிகுலர்லி அஜிங்கியா ராணே ரிட்டையரிங் நவ், தே நீட் அ கேப்டன். ஹர்திக் பாண்டியாக்கு ரொம்ப ஆசை கேப்டன்சி பண்ணணும்னு. சிஎஸ்கேக்கு வந்து அவர் கேப்டன்சி பண்ண முடியாதுங்கும் போது கொல்கட்டா ஒரு 3 டைம் சாம்பியன்ஸியா என்ன கேப்டனா வந்து கூப்பிடுறேன் அப்படிங்கும் போது எனக்கு இன்னொன்னு என்ன, வாண்ட்ஸ் டு ப்ரூவ் அ பாயிண்ட் டு அஷா. ஏன்னா குஜராத் டைட்டன்ஸ்ல 2 வருஷம் 2 ஃபைனல் டிராஃபி அடிச்சாங்க. இங்க வந்துட்டு என்ன ஆச்சு, எல்லாரும் மும்பை ஆட பேட் சீசன். உடனே சொல்றேன், ஒரு ஆளை பாயிண்ட் அவுட் பண்ணாதீங்க, அது தப்பு. ஓவரால் ஃபெயிலியர் அது அப்படிங்கும் போது he wants to prove a point or two again captain a franchise and show what he is capable of. ஒரு கேப்டன்சி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா ஹர்திக் பாண்டியா மைட் ப்ரெஃபர் கேகேஆர் ஓவர் சிஎஸ்கே. அதனாலதான் என்னோட சேனல்லயே என்ன சொன்னேன், கடைசி நேர குளறுபடி எதுவும் ஆகலைன்னா டெஃபினெட்லி ஹர்திக் பாண்டியா இஸ் கமிங் டு yellow அப்படின்னு. இல்ல, இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயம் மும்பையோட தரப்புல இருந்து நான் யோசிக்கிறேன். இப்ப நான் ஒரு அவுட் சைடரா யோசிக்கும் போது, மும்பை இந்தியன்ஸா வெளில உட்காந்து நீ யோசிச்சு ஹார்திக் பாண்டியாவை நான் சிஎஸ்கே கொடுக்குறேன். நீ சொல்ற அந்த காம்பினேஷன்ல கலீல் டூபேவை எடுத்துறேன்னு வச்சுக்கோ. ஓகே, I'll say okay, CSK have become stronger. கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க, but they don't look invincible. பட் நான் கேகேஆர் அமிச்சேன்னு வச்சுக்கோ ஹார்திக் பாண்டியாவை, கேகேஆர் சடன்லி லுக் வெரி 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 ஸ்ட்ராங் பீடர். ரொம்ப ஸ்ட்ராங். ஹர்ஷித் ராணா இன்ஜுரில இருந்து திரும்பி வந்துருவான். ஹார்திக் பாண்டியா போய் சென்டர்ல செங்குத்தா உட்காந்துருவான். கூட சேர்ந்து பினிஷ் பண்றதுக்கு ராக்மன் பவல் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அப் டாப் அங்கிரிஷ், நீ சொல்ற அங்கிரிஷ் இல்லைன்னா கூட they will try and manage. ஒருவேளை குவிண்டன் தான் மும்பை போயிட்டானே, வேற ஏதாவது ஒரு ஃபாரின் ஓப்பனர், லைட்டரா ஒரு ஓப்பனர் எடுத்து அவங்க நிறைய திருப்பி புஷ் பண்ணலாம். இல்ல they've got some Indian opening options. அவன் பேட்டிங் லைனப் திருப்பி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியும். என்ன சைஃபட் இருக்காரு, சைஃபட் ஆலன் ஆல்ரெடி இருக்காங்களே. நீ அதான் ஃபின் ஆலனை வச்சு ஓபன் பண்ணலாம். ஒரு இந்தியன் ஓபனர் கூட உட்காந்துருக்கலாம். டிம் சைஃபர்ட் கூட தேவைப்பட மாட்டாரு. பட் தட் will be a lethal batting lineup. நீ ஹார்திக் பாண்டியாவை உள்ள கொண்டுனா they also have ரிங்கு சிங். மும்பை வந்து அங்க குடுக்குறாங்க அப்படின்னா அங்கேயும் அவங்க முதுகெலும்பு ஒடிக்க தான் பார்க்கணும். இல்லாட்டி ஒன் டீம் will really run away with it. போன வருஷம் டாப் 4க்கு குவாலிஃபை ஆகாத டீம் இது மூணுமே. ரொம்ப நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோ, இந்த 3 டீமே போன வருஷம் டாப் 4 குவாலிஃபை ஆகல. இந்த ட்ரேடு மூலமா ஒரு டீம் மேல போயிடும். அந்த இன்னொரு டீம் ரொம்ப பின் தங்காம கேர்ஃபுல்லா இருக்கணும், which has to be Mumbai Indians in this case. அதுதான் சொல்றேன் ஷா. ஐடியலி ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் அ பிளேயர் ஆஃப் ஹர்திக் பாண்டியாஸ் கேலிபர், பட் ஃபைனலி when he is not lighting the environment, he wants to make a move for his own betterment. அன்பார்ச்சுனேட்லி ஒருவேளை நான் இங்கே அவனை கொடுத்தா அவன் ஸ்ட்ரென்தன் ஆயிடுவானோன்னு யோசிக்கிறத விட அந்த ட்ரேட்னால எனக்கு என்ன வரப்போகுதுன்னு யோசிக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன் ஆஷா. ஏன்னா எனக்கு வேற வழி இல்லை. நம்ம சேனல்ல நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரு ஆல்சோ நியூட்ரல், அண்டர்ஸ்டாண்ட் இட், லாஜிக்கலியும் ஃபாலோ பண்ணுவாங்க, எமோஷனலி ஃபாலோ பண்ணுவாங்க. கீழே வந்து சொல்லுவாங்க இந்த ட்ரேடு நடக்கணுமா வேணாமா, உங்களுக்கு என்ன தோணுது? அந்த மாதிரிலாம் எமோஷனல் ஆகாதீங்க. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு சிம்பிளா யோசிக்கிறேன். உங்க வீட்லயே நீங்க 3 பெண் வச்சுக்கோங்க. ஒன்னு மும்பை, ஒன்னு கேகேஆர், ஒன்னு சிஎஸ்கே. இந்த 3த்தையும் வச்சுட்டு இந்த ட்ரேட் நடக்கிறதுக்கான வயபிலிட்டி என்ன? நீங்க மும்பை இந்தியன்ஸா இருந்தா இந்த 2 பிரான்ச்சைசில யாருக்கு கொடுப்பீங்க? முதல்ல இந்த 2 பிரான்ச்சைசிக்கு கொடுக்கணும்னு யோசிப்பீங்களா? ஏன்னா 5 டைட்டில் 3 டைட்டில் இருக்கிறவன் நான் கொடுத்துட்டு இவங்களுக்கு இன்னொரு டைட்டில் கொடுத்துட்டு they will leapfrog me அப்படி யோசிப்பீங்களா? இல்ல அப்படி நடந்தா இல்ல சார் நான் அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன், நான் என் டீமை ஸ்ட்ரென்தன் பண்ண பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாரை கொடுத்தா கொடுப்பீங்க? ஆனஸ்டா ஒரு ஆன்சர் நீங்களே காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பட் பிஃபோர் லெட்டிங் கோ அண்ட் க்ளோசிங் திஸ் எபிசோட், பீடாக ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இத்தனை நேரமா இப்படி பேசினல, இப்ப நான் உன்னை தூக்கி போட போறேன் ரைட் இன்டு த வேல்ஸ் மவுத். கடல்ல இருக்க இத்தனை நேரம் சொன்னா ஹார்திக் இப்படி பண்ணணும், சிஎஸ்கே இப்படி பண்ணணும், கேகேஆருக்கு இப்படி பண்ணணும், நீ தான் மும்பை இந்தியன்ஸ் முதுகெலும்பி ஒடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன. உண்மையா எல்லா இதையும் முடிகிடியில இறக்கி வச்சுட்டு உண்மையா சொல்லு, நீ அந்த டக் அவுட்ல உட்காந்துருக்க, நானும் கூட உட்காந்துருக்கேன். மும்பை இந்தியன்ஸ் ஹார்திக் பாண்டியா கிடையாது. எனக்கு ஆனான்னு ஹார்திக் பாண்டியா சொல்லிட்டான். ஆனா ஹார்திக் பாண்டியாவை கொடுக்கும் போது நான் ஸ்ட்ரென்தன் ஆகணும், அவன் முதுகும் ஒடியணும்னு நீ நினைப்பியா மாட்டியா? 100% இல்லைன்னா நீ ஐபிஎல் ஜெயிக்கவே முடியாது.
ஏன்னா நான் ஆஷா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆஷா. நம்ம ஒவ்வொரு டீமையும் ப்ரிவியூ பண்ணுவோம், பாட்டெல்லாம் பாடி என்டர்டெயின் பண்ணுவோம். எந்த ஒரு டீம் இது குப்பைன்னு ஏதாவது ஒரு டீம் சொல்ல முடியுமா? லக்னோ Cancel. சூப்பர் ஜெயின்ஸ் 10th வந்தாங்க. எவனாவது அந்த டீம் வீக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவன் முட்டாள். ஏன்னா இதுல எப்படி யோசிப்போம்னா எந்த டீம் மத்த டீமோட பெட்டரா இருக்குன்னு நம்ம எட்ஜு கொடுப்போம் ஒழிய ஐபிஎலோட குவாலிட்டி என்னன்னா அடுத்த வருஷம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸே வந்து ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா முதுகெலுங்க எப்ப நிறைய உடைக்கணும்னு நீ பாப்பன்னா ஆக்ஷன்ல தான் ஆஷா உடைக்க முடியும், ட்ரேட்ல உடைக்க முடியாது ஆஷா. அப்ப நான் இன்னொரு, நீ இப்ப சொன்ன உடனே பூனே சூப்பர் ஜெயின்ஸ் கேக்குறேன். நிக்கலஸ் பூரா வந்து அரௌண்ட் த வேர்ல்டு மும்பைக்கு தான் விளையாடுறாரு எல்லா பிரான்ச்சைசிலையும். இப்ப ரீசெண்டா எம்எல்சில ஒரு 100 ஒன்று வெதுப்புனாரு கடைசியில அந்த எலிமினேட்டர்லயோ குவாலிஃபயர்லயோ. ஹவு அபவுட் நிக்கலஸ் பூரான் அண்ட் பிரின்ஸ் யாதவ் ஆர் மோசின் கான் ஃபார் ஹார்திக் பாண்டியா? அவங்களும் கேப்டன் தர்றாங்களா? இப்ப நான் ஓப்பனா சொல்லிட்டேன் உங்களுக்கு, இந்த ட்ரேடு அப்படின்னா இந்த 2 பிரான்ச்சைசியோட தான் கொஞ்சம் டாக்ஸே போயிருக்கு. வேற எந்த பிரான்ச்சைசியும் மும்பை இந்தியன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் வேற ஏதாவது வந்திருக்கலாம், அப்ரோச்சே பண்ணல. அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா சிஎஸ்கேக்கு போனா எனக்கு 2 ஃபாரின், the only way they can release Trent Bolt is if they can get Khalil Ahmed. அது வந்து ஒரு 12.5 கோடி வந்துரும், ஒரு ஃபாரின் ஸ்லாட் ஓபன் அப் ஆடு. கிரீன் வந்தாருன்னா என்ன, இன்னொரு ஃபாரின் ஸ்லாட்டை புடிங்கின்னு போயிடுவாரு அவரு. ஸோ அவங்க எப்படி யோசிப்பாங்க, ஓ இப்படிதான் நான் யோசிக்கணும், 2 ஃபாரின் ஸ்லாட் எனக்கு பர்சும் வந்து எனக்கு பெட்டர் ஆகுன்றதுனால இப்படிதான் அவங்க பார்க்க போனோம். ஐடியலா பார்த்தா சிஎஸ்கே கொஞ்சம் அந்த ஹர்திக் பாண்டியா ட்ரேட முடிச்சு ஆக்ஷன்ல கொஞ்சம் நல்லா செஞ்சு பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. எழுதி கொடுக்குற 6th டைட்டில் லோடிங் இஃப் தே டூ ஆக்ஷன்ஸ் இல்ல அதுல நீங்க அதுதான் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, ஸ்ட்ரென்தன் ஆயிடுவாங்க. டைட்டில் அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. It all depends on finishing the trade and coming up with a good auction. Mumbai has got no other option. டிவோர்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நீதிபதி வந்து சொல்றான் 2 பேரும் ஒன்னா வாழுங்க. 2 பேரும் ஒன்னா வாழ முடியாது, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், தீர்ப்பு கொடுத்தாச்சு, நீ கிடையாது நான் கிடையாதுன்னு. எவ்வளவு மெயின்டெனன்ஸ் எவ்வளவு கொடுத்துட்டு போயினே இருன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், சிஎஸ்கே தரப்புல இருந்து இந்த ட்ரேட க்ளோஸ் பண்ணா டீம் வேற மாதிரி செட் ஆகுது. பீடாக் சொல்ற மாதிரி டெஃபினட்டா அக்ரி பண்றேன். இந்த ட்ரேட சிஎஸ்கே க்ளோஸ் பண்ணினாங்க அப்படின்னா இட்ஸ் அ கிக் ஆஸ் டீல். ஏன் சொல்றேன்னா டூபே அண்ட் கலீல நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை செட் ஆஃப் பண்ணிடுறீங்க. ஸ்ட்ரெயிட்டாவே 18 crores உங்க பர்ஸ்ல கேன்சல் அவுட் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்க பிரசாந்த் வீரை ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் அங்கங்க ஏதாவது ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா யூ கோ ஆன் வித் about 20 crores into the auction. That's a hell a lot of money to set up a gun side. ஒரு இந்தியன் ஸ்பின்னர் எடுக்கணும். டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு பிளே ஃபாரின் ஸ்பின்னர்ஸ். ஐ நோ அகில் சூப்பரா பண்ணிருக்காருன்னு. ஒரு இந்தியன் ஸ்பின்னர் இருந்தா வேற இடத்துல ஃபாஸ்ட் பவுலர் ஸ்லாட் ஓபன் பண்ணுவோம், நேத்தன் எல்லிஸ் ஆடலாம். பட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், have to close this deal and I don't think that's straightforward. PDOC feels so. I don't think it's so straightforward. Yes, PDOC. அஷா, அந்த டீல் முடிஞ்சதுன்னா இப்பயே எழுதி கொடுக்குறேன். They are going to release both கார்த்திக் சர்மா and பிரசாந்த் வீர். They are going to go with a heavy purse. கார்த்திக் சர்மாவை போட்டு எடுக்கணும் அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. 14 கோடி மேல கார்த்திக் சர்மா அடுத்த ஆக்ஷன்ல போக மாட்டாரு. ஸோ உங்களுக்கு கார்த்திக் சர்மாவை 10 கோடிக்கு எடுத்தாலும் they are going to say 4 crores. They are definitely going to release பிரசாந்த் வீர். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அந்த ஆக்ஷன்லயே கொஞ்சம் பெட்டரா இருக்கிற பிளேயர்ஸ், இந்த நிறைய பிரீமியர் லீக்ஸ்ல நடக்குது, எந்த பிளேயர் பெட்டரா இருக்கான், ஆட் ப்ராப்பர்ட்டியா இருக்கான்னா போட்டு எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. திங்க் அபவுட் வாட் தே ஹவ் டன் இன் SA20. பிரான்சுவா டு பிளஸியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது they will definitely release கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் போர். இந்த தடவை ஹர்திக் பாண்டியாவும் உள்ளேயும் வந்துட்டு if they are going with 30-35 crores in their press, எவனாலையும் சிஎஸ்கேவை அடுத்த வருஷம் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்க பேசின டிஸ்கஷன் எல்லாமே பிரெயின் ஸ்டார்மிங், வேற டீம்ஸோட பெர்ஸ்பெக்டிவ், சிஎஸ்கே டீமோட பெர்ஸ்பெக்டிவ், நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவ். தீஸ் ஆர் ஒப்பீனியன்ஸ் தட் யூ கேன் ஆல்சோ மல் அபவுட். நீங்க யோசிங்க. இதை உடனே நாங்க சொன்ன முடிவா, ஏன் இப்படி சொன்னீங்க, அப்படி கிடையாது. ப்ளீஸ் டேக் எவ்ரிதிங் இன்டு கன்சிடரேஷன். இந்த மாதிரிலாம் தான் டிஸ்கஷன்ஸ் நடக்கும்னு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, எது பெஸ்ட் மூவா இருக்கும், என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறதையும் காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. அடுத்த எபிசோட்ல இணையும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கயானா அமேசான் வாரியர்ஸின் கோச் பீடாக் மற்றும் நான்.